யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அன்றைய நாளில் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டு விரண்டோடிக் கொண்டிருப்பார்கள், பிள்ளைகள் தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடிக் கொண்டிருப்பார்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று யார் யாரெல்லாம் எனக்கு இந்த உலகத்திலே பக்கபலமாக இருந்தார்கள் என்று நான் நினைத்தேனோ அத்தனை பெயரும் என்னை விட்டு விரண்டோடிக் கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களுக்கும் இணங்கியவர்களாக, ஹுப்பு துன்யா என்ற அந்த வகனுடைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்று இவைகளுக்கு பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. என்னை படைத்த ஒருத்தன் எனக்கு மேலே இருக்கின்றான், அவனுக்கு முன்னால் நான் நிற்க இருக்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. இப்படி யார் யாரெல்லாம் இவர்கள் என்னுடையவர்கள், எனக்கு உதவுவார்கள், என்னுடையது என்று ஓடிக்கொண்டிருந்தோமோ யாருமே எங்களுக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா முதலாவது ஒரு இழிவை எங்களுக்கு ஏற்படுத்தி காட்டுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் சிறந்தது வல்லமன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச்சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் உண்டு பண்ணப்படுபவைகள் அனைத்தும் வழிகேடுகள், அனைத்து வழிகேடுகளும் நாளை மறுமையில் நரகிற்கு கொண்டு சேர்க்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரைகளின் போதும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த விடயத்தை நானும் இந்த இடத்தில் ஞாபகம் கூர்ந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இந்த இடத்திலே குழுமி இருக்கும் எம் அனைவருக்கும் அல்லாஹ் என்ன கூலியை நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அந்த கூலியை முழுமையாக தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுகின்ற போது 55வது அத்தியாயத்தின் 26, 27வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்றால், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி அழித்து தரைமட்டமாக்குவான் என்பதை பற்றி அல்லாஹ் மறுமையுடைய நாளை அங்கிருந்து ஆரம்பம் செய்கின்றான். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய மிக பிரமாண்டமான கட்டிடங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள், மிக பிரமாண்டமான மலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் என்று எதையெல்லாம் மிக பிரமாண்டமானது, யாராலும் அழித்துவிட முடியாது, யாராலும் தகர்த்துவிட முடியாது என்று நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்தும் தகர்க்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக ஆக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த இடம்தான் மஹ்ஷருடைய மைதானமாக இருக்கும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு நாளை பற்றி எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்றால் அது மறுமையுடைய நாள் தான்.
மக்களே நீங்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது. அன்று இறைவனுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு நிற்பாட்டப்படுவீர்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான் என்று எல்லா நபிமார்களும் அவருடைய சமுதாய மக்களுக்கு ஞாபகப்படுத்திய ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால், ஒரு நாள் இருக்குமாக இருந்தால், அது ஒட்டுமொத்த நபிமார்களும் சொன்ன விடயம் இந்த மறுமை நாளை பற்றித்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த மறுமை நாளை பற்றி இத்தனை நபிமார்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தும் கூட, இந்த மறுமை நாளுக்கு நாங்கள் எல்லாம் உள்வாங்கப்படுவோம், அகப்படுவோம் என்று சொல்லி இருந்தும் கூட, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்த்தால் எங்களுடைய உள்ளமே எங்களுக்கு பதில் சொல்லும், அந்த மறுமைக்கு தயாரானவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை எங்களுடைய உள்ளங்களிடத்திலே நாங்கள் கேட்டு பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்றால், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்களெல்லாம் வஹ்ன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோயின் காரணத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வஹ்ன் என்றால் என்ன? மா ஹுவல் வஹ்ன் யா ரசூலல்லாஹ்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் வஹ்னு, வஹ்ன் என்பது ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மவுத், உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய ஆசை, உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வேட்கை, வகராஹியத்துல் மவுத், மரணத்தினுடைய வெறுப்பு, இன்னும் அதிக காலம் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்காக இருக்கின்றேன், வாழ வேண்டியவனாக இருக்கின்றேன் என்ற சிந்தனை, இந்த இரண்டு சிந்தனையும் தான், இந்த இரண்டு விடயம்தான் வஹ்ன் என்று சொல்லப்படுவது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள். இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எல்லாம் வஹ்ன் என்ற நோயினால் பாதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்களோ, அந்த வஹ்னிலே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, மறுமைக்கான வாழ்க்கை இருக்கின்றது, மறுமைக்கான சிந்தனை இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்க மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் இந்த தலைப்பை தெரிவு செய்து கொண்டோம். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களை, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மறுமை சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றது. அந்த செய்திகளை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மறுமை சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அது என்ன செய்தி, என்ன சிந்தனை என்றால், அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறையிலே அந்த மறுமையுடைய நாளில் மக்கள் எல்லாம் எப்படி நிற்பார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற போது, எந்த அளவுக்கு படுபயங்கரமாக அந்த இடம் இருக்கும் என்பதை அல்லாஹ் எப்படி தெரியுமா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்கின்ற போது 22வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம தரவுனஹா, அந்த நாளை நீங்கள் பார்த்தால், மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலே நிற்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால், ததுஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்லஅத், பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய் தான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்தவளாக நின்று கொண்டிருப்பாள். ஒரு கற்பிணி தனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்பதையே மறந்தவளாக நின்று கொண்டிருப்பாள். வதரன்னாஸ சுக்காரா, மக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் சுக்காரா, போதையானவர்களாக, மதிமயங்கியவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மதிமயக்கம், அந்த போதை இருக்கின்றதே, அவர்கள் மது அருந்தியதன் காரணத்தால் வந்த போதை கிடையாது. நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் படுபயங்கரமான விடயங்களாக இருக்கின்றதே. இதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று ஒவ்வொருவரும் அங்கலாய்த்துக் கொண்டு, ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும் யோசித்துக் கொண்டு மதிமயங்கியவர்களாக அந்த இடத்திலே நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அந்த இடம் எந்த அளவுக்கு படுபயங்கரமான ஒரு இடமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது என்பது எந்த அளவுக்கு ஒரு இரக்கத்தோடு, பாசத்தோடு, தன்னுடைய குழந்தையுடைய பசியை நீக்க வேண்டும், போக்க வேண்டும் என்று அந்த ஆசையோடு தன்னுடைய குழந்தைக்கு அவள் பால் ஊட்டுகின்றாள். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய குழந்தை தன்னிடத்திலே பால் அருந்தி கொண்டிருக்கின்றது என்பதையே மறந்தவளாக நிற்கின்றாள் என்றால், அவள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும்?
ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பெறுவதென்பதே அவளுடைய உயிரை பணயம் வைத்து அவள் செய்கின்ற வேலை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பிணி தனக்கு குழந்தை பிறந்தது என்பதையே மறந்தவளாக அந்த இடத்திலே அவள் நிற்கின்றாள் என்றால் அவள் பார்க்கக்கூடிய காட்சி எந்த அளவுக்கு படுபயங்கரமானதாக இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறுதியாக முடிக்கும் போது மக்கள் எல்லாம் தன்னுடைய நிலை மறந்து மதிமயங்கியவர்களாக அந்த இடத்திலே நிற்பார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த அளவுக்கு கஷ்டத்தோடு இன்னல்களோடு மதிமயங்கியவர்களாக நாங்கள் நிற்கின்ற நேரத்திலே எப்படிப்பட்ட இழிவுகள் மூலமாக அல்லாஹ் எங்களை சோதிக்க இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது எங்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகின்றான் தெரியுமா? இந்த உலகத்திலே நான் வாழ்கின்ற போது எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் என்னுடைய உள்ளம் என்ன நாடும்? என்னுடைய உள்ளம் சொல்லும், என்னுடைய உறவுகள், என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று எங்களுடைய உள்ளம் நாடுமா இல்லையா? இதே போன்று நாளை மறுமையில் நாங்கள் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிற்கின்ற போது எங்களுடைய நிலைமைகளை எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்று நிற்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் எல்லாம் இப்படி சிந்திப்போமா இல்லையா? என்னுடைய தாய் தந்தையர்கள் நண்பர்கள் எனக்கு அருகாமையில் இருந்தால் ஏதாவது உதவுவார்கள், ஏதாவது எங்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நாங்கள் சிந்திப்போமா இல்லையா? அல்லாஹ் இந்த சிந்தனைக்கு எங்களுக்கு எப்படி தெரியுமா பதில் தருகின்றான்? 80வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அன்றைய நாளில் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள், பிள்ளைகள் தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று யார் யாரெல்லாம் எனக்கு இந்த உலகத்திலே பக்கபலமாக இருந்தார்கள் என்று நான் நினைத்தேனோ அத்தனை பெயரும் என்னை விட்டு விரண்டோடி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களுக்கும் இணங்கியவர்களாக ஹுப்பு துன்யா என்ற அந்த வகனுடைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்று இவைகளுக்கு பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. என்னை படைத்த ஒருத்தன் எனக்கு மேலே இருக்கின்றான், அவனுக்கு முன்னால் நான் நிற்க இருக்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. இப்படி யார் யாரெல்லாம் இவர்கள் என்னுடையவர்கள், எனக்கு உதவுவார்கள், என்னுடையது என்று ஓடிக்கொண்டிருந்தோமோ யாருமே எங்களுக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா முதலாவது ஒரு இழிவை எங்களுக்கு ஏற்படுத்தி காட்டுகின்றான். அதை அல்லாஹ்வுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்கின்ற போது எப்படி தெரியுமா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான்? 63வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹுவை வணங்குகின்ற விடயத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய மனைவி மக்களையோ இன்னொரு விடயங்களையோ நீங்கள் தடையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. ஏன் அல்லாஹ் இந்த வசனத்திலே இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான்? எதையெல்லாம் நாங்கள் முன்வைத்து இந்த உலகத்திலே வாழ இருக்கின்றோம் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த விடயங்கள் எதுவுமே எங்களுக்கு பயனளிக்காது என்பதை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இழிவு மாத்திரமா அல்லாஹ் எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றான். மிக முக்கியமான 3 இழிவுகளை பற்றி குர்ஆன் எங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு இழிவை பற்றி குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்ற போது எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகின்றது? 36வது அத்தியாயத்தின் 59வது வசனம், சூரா யாசீனுடைய 59வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் வேறாக பிரிந்து நின்று விடுங்கள். முதலாவது எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே மக்கள் எல்லாம் குழுமி நிற்கக்கூடிய நேரத்திலே, நாங்கள் எல்லாம் மங்களாய்த்துக் கொண்டு என்னுடைய உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான், வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் வேறாக பிரிந்து நின்று விடுங்கள். நல்லவர்களோடு நிற்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள், மார்க்கத்தினுடைய கடமைகளை சரியான முறையில் செய்த மக்களோடு நிற்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள், மார்க்கத்திலே புதுமைகளையும் பிதஅத்துக்களையும் ஏற்படுத்திக் கொண்ட நீங்கள் நல்லடியார்களோடு நல்ல விடயங்களை செய்தவர்களோடு நிற்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள், வேறாக பிரிந்து நின்று விடுங்கள் என்று அல்லாஹ் முதலாவது அறைகோல் விடுத்து எங்களை பிரித்து வைக்கின்றான். சிந்தனை செய்து பாருங்கள். என்னுடைய உறவுகள் என்று நாங்கள் சொன்னவர்கள் அனைவரும் எங்களுக்கு எதிராக இவர்களெல்லாம் பாவிகள் என்று அல்லாஹ் முத்திரை குத்தி அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவானாக இருந்தால் எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? தொழுதவன் வேறாக நிற்க வேண்டும், தொழாதவன் வேறாக நிற்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்தவன் வேறாக நிற்க வேண்டும், அவைகளை கரிசனை கூட எடுக்காதவன் வேறாக நிற்க வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் யாருமே தப்பித்து விட முடியாத அளவுக்கு அவர்களை இவர்களெல்லாம் பாவிகள் என்று முத்திரை கொத்தி எங்களை பிரித்து வைத்து விட்டால் எங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நான் எதற்கு முக்கியத்துவம் செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எந்த விடயம் எனக்கு முக்கியமானதாக இருக்கின்றது? எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், பணபலமாக இருக்கலாம், சொத்து வத்துக்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். எது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் எனக்கு முக்கியமானது. நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எனக்கு முக்கியமானது எது என்ற சிந்தனையோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அறைகோவிலில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாமல் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வகுனால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை பேரும் நாளை மறுமையில் கை சேதப்பட வேண்டிய நிலையில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்கின்ற போது எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகின்றான்? இப்படி அல்லாஹ் மக்களை எல்லாம் வேறாக பிரித்து வைத்து விட்டு ஒரு சில மக்களை அல்லாஹ் அழைத்து விசாரணை செய்வான். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரிப்பதை ஒரு சில பாவிகள் பார்ப்பார்கள். பாவம் செய்த மக்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறாக வாழ்ந்த மக்கள், அல்லாஹ் அவர்களை விசாரிக்கின்ற போது அவர்களுடைய சாட்சிகளை கொண்டு வந்து நீ இப்படி செய்தாய், இதற்கு இது சாட்சி, இதுதான் சாட்சி என்று அல்லாஹ் காட்டி அவர்களுக்கு விசாரணை செய்கின்ற போது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே வந்து, யா அல்லாஹ், நீ நீதமானவன் அல்லவா, நீ யாருக்கும் எந்த விதமான பாரபட்சம் காட்ட மாட்டாய் அல்லவா? அல்லாஹ்விடத்திலே மனிதன் வேண்டுகோள் விடுக்கின்றான். உடனே அல்லாஹ் கேட்கின்றான், நான் நீதமானவன், என்னிடத்திலே யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது, உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய வேண்டுகோள் என்ன என்று சொல் மனிதா என்ற உடனே மனிதன் சொல்வானாம். இவன் பார்க்கின்றான், அல்லாஹ் இவனை விசாரிக்கின்ற போது, அடுத்த மக்களை விசாரிக்கின்ற போது அவர்களுக்கு சாட்சிகளை கொண்டு வந்தான். இந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், யா அல்லாஹ், நீ என்னை விசாரணை செய்கின்ற போது எனக்கு எந்த சாட்சியத்தையும் கொண்டு வந்து விடக்கூடாது. இவனுடைய உள்ளம் சொல்கின்றது, எனக்கு சாட்சிகள் கொண்டு வரப்பட்டால் நான் நிச்சயமாக மாட்டிக்கொள்வேன், என்னை அல்லாஹ் நிச்சயமாக பிடித்து விடுவான் என்ற இந்த மனிதனுடைய சிந்தனை சென்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், யா அல்லாஹ், என்னை விசாரிக்கின்ற போது நீ எனக்கு எந்த சாட்சியத்தையும் கொண்டு வரக்கூடாது, என்னை மாத்திரம்தான் நீ விசாரிக்க வேண்டும் என்று மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றானாம். கேட்ட உடனே அல்லாஹ், நீ எப்படி ஆசைப்பட்டாயோ அப்படியே நான் உன்னை விசாரணை செய்கின்றேன் என்று அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவை அல்லாஹ் ஏற்படுத்துவதாக சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற போது செய்கின்ற அத்தனைக்குமான இழிவு அந்த இடத்தில் என்னுடைய நாவின் மூலமாகவே நான் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இழிவாக இந்த இழிவு இருக்கின்றது. என்ன இழிவு தெரியுமா? எந்த மனிதன் நீ என்னை விசாரிக்கின்ற போது என்னை மாத்திரம்தான் நீ விசாரிக்க வேண்டும், எனக்கு எந்த விதமான சாட்சியங்களையும் கொண்டு வந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் விடுத்தானோ அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி விசாரிப்பேன் என்பதை சொல்லி காட்டுகின்ற போது 36வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய நாவுகளுக்கெல்லாம் நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம், திரையிட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதிஹிம் வதஷ்ஹது அர்ஜுலஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைகள் பற்றி அவர்களுடைய கைகளும் கால்களும் அவர்களுடைய உடல் உறுப்புகளும் எங்களிடத்திலே ஒவ்வொன்றாக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், இழிவுகளிலே மிகப்பெரிய ஒரு இழிவு, என்னைத்தான் நீ விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு என்னுடைய நாவால் கூட பேச முடியாமல் இருந்து என்னுடைய கை செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய கையே ஒப்பிக்க போகின்றது என்றால், என்னுடைய கால் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய காலே சொல்லி காட்டப் போகின்றது என்றால், என்னுடைய உடல் உறுப்புகள், சிந்தனை, பார்வை, தோல் என்று ஒவ்வொன்றும் செய்த பாவங்களை பற்றி அவைகளை அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைக்கும் என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு இழிவு எங்களுக்கு இருக்குமா? எனக்கு சாட்சி சொல்லப்பட்டால் கூட அப்படி எனக்கு ஒரு இழிவு இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு இழிவை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் நான் மறைத்து அல்லாஹ் இந்த உலகத்தில் மறைத்த பாவமாக இருந்தாலும் நாளை மறுமையில் நாங்கள் என்னுடைய உறுப்புகள் அவைகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுமாக இருந்தால் என்னுடைய கையின் மூலமாக நான் செய்த பாவங்களுடைய எண்ணிக்கை என்ன என்றாவது ஒரு நாள் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? நான் இந்த பாவத்தை செய்கின்றேனே, என்னுடைய கையால் இந்த பாவத்தை நான் செய்கின்றேனே, என்னுடைய கை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே என்றாவது நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? கிடையாது. என்னுடைய கால் மூலமாக ஒரு பாவத்திற்காக நான் நடந்து செல்கின்றேனே, என்னுடைய இந்த கால் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று சிந்தித்திருக்கின்றோமா? கிடையாது. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்தும் அந்த வசனத்திலே எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகின்றான்?
41வது அத்தியாயத்தின் 20, 21, 23வது வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உறுப்புகள் மாத்திரமல்ல, அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய செவிப்புலன், பார்வை எல்லாமே அவைகள் பார்த்தது, கேட்டது, பேசியதை பற்றி ஒவ்வொன்றாக அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் நான் கேட்கக்கூடியவைகள் எப்படிப்பட்டவைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்? அல்லாஹுக்கு விருப்பமான செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேனா? மார்க்கத்திற்கு முரணான இசைகளையும் இன்னொரு விடயங்களையும் என்னுடைய காது கேட்டுக்கொண்டிருக்கின்றதா? எப்போதாவது சிந்தித்திருக்கின்றோமா? நாளை மறுமையில் என்னுடைய காது அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டவைகள் பற்றி சொல்லும் என்று சிந்தித்திருக்கின்றோமா? என்னுடைய கண் எதையெல்லாம் பார்க்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அந்த இடத்தில் நிப்பாட்டப்படுவது நிச்சயமானது. ஒவ்வொரு மூமியினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. நான் நிச்சயமாக அந்த இடத்தில் நிற்பேன், அந்த மகிழ்ச்சியுடைய மைதானத்தில் என்னை நிறுத்தப் போவது என்பது உறுதியான செய்தியாக இருக்கின்றது என்பதை அறிந்து நாங்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகின்றோம்? என்ன ஒரு இழிவாக இந்த இழிவு இருக்கும்? அல்லாஹ் இந்த இழிவை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி விட்டு அவனுக்கு இன்னும் ஒரு இழிவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்கின்ற போது சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதனை பற்றி அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொன்ன உடனே, எந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே எனக்கு நீ சாட்சிகளை கொண்டு வந்து விடக்கூடாது என்று கேட்டு அவனுக்கு எதிராக அவனுடைய உறுப்புகள் சாட்சி சொன்ன உடனே அந்த மனிதனுடைய நாவுக்கு போட்டு அந்த திரையை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான். அகற்றிய உடனே இந்த மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து கேட்கின்றான். அவனுடைய புத்தி பேதளித்து போய்விடுகின்றது. நான் என்னுடைய உறுப்புகளே எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லிவிட்டதே என்று அந்த உறுப்புகளை பார்த்து அந்த மனிதன் கேட்கின்றான். 41வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்லிவிட்டீர்களா, எனக்கு எதிராகவே நீங்கள் சாட்சி சொல்லிவிட்டீர்களா என்று கேட்ட உடனே அந்த உறுப்புகள் அவனுடைய முகத்தில் அறைந்தது போல் ஒரு பதில் சொல்கின்றது. என்ன பதில் தெரியுமா? இன்று நாங்கள் மறந்து வாழக்கூடிய அந்த செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த உறுப்புகள் அவனுக்கு சொல்லும். காலு, அவைகள் சொல்கின்றது, அந்தக்கன் அல்லாஹுல்லதி அந்தக்க குல்ல ஷைஇன், எந்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பேச வைத்தானோ அந்த இறைவன் தான் எங்களையும் இன்றைய தினத்திலே பேச வைத்தான். மனிதா, நீ இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது இது உனக்கு சொல்லி காட்டப்பட்டதா இல்லையா? இப்படியெல்லாம் நடைபெறும் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதா இல்லையா? நீ மறந்து வாழ்ந்தாய், இன்றைய தினத்தில் நீ மாட்டிக்கொண்டாய் என்று அந்த உறுப்புகள் அவனுக்கு பதில் சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. என்றாவது ஒரு நாள் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? நாங்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இப்படியான விடயங்களை எல்லாம் செய்துவிட்டு போய் நிற்கத்தானே வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயங்களிலே அதிக கரிசனையுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் யாருக்கு என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய உறவுகளுக்கு மேல் அதிகமாக அதை கொடுத்தவனுக்கு முன்னால் நான் சென்று நிற்க இருக்கின்றேன் என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏற்படுத்த இருக்கின்ற இந்த இழிவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாமல் நாங்கள் ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்துவிட்டு அல்லாஹுவை நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் சந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இழிவுகளில் ஏதாவது ஒரு இழிவில் கூட நான் என்னை மாட்டிக்கொள்ள வேண்டி இருக்கும், என்னை நான் உட்புகுத்திக் கொள்ள வேண்டி வரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து நாளை மறுமையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஏற்படுத்த இருக்கக்கூடிய இந்த இழிவுகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. அதே போன்று அல்லாஹ் நாளை மறுமையில் வெற்றியாளர்களோடு நபிமார்களோடு எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.